வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வணக்கம். குரோதி வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில தேதி 12 மார்ச் 2025. இன்று மாசி மகம், மக நட்சத்திரம், திரையோதசி திதி. இன்றைக்கு நடராஜர் அபிஷேகம் ரொம்ப முக்கியமான விஷயமாக வைத்திருப்பார்கள். அதே போல் மாசி மகம் என்றாலே முருகனுக்கு மிக முக்கியமான நாளாகவும் அமையும். திருச்செந்தூர் பெருமாளுக்கு இன்றைக்கு நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய நாள். இன்றைய நாளின் நல்ல நேரமானது காலை 9:30 10 மணி 30 நிமிடம் வரை, மாலை 1:30 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய தேதியின் ராகு காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. இன்றைய நாளின் யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய நாளின் கரணம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைக்கு கும்ப லக்னத்திலே இருக்கக்கூடிய சூரியனின் இருப்பு 28 வினாழி. சூரியனின் உதயமானது இன்று 6:25 அமைகிறது. இன்றைய நாளின் சந்திராஷ்டமமானது உத்திராட நட்சத்திரத்திலே தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் அப்படின்னாலே, மகம் நட்சத்திரம் ஜெகத் ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மகம் அப்படின்னு கும்பகோணத்தில் மகாமக குளம் ஞாபகம் வந்துடும். 12 வருடத்துக்கு ஒரு வாரை நமக்கு மகாமகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளும் விஷயங்கள். அனைத்து விதமான நதிகளினே நீராடுவதைப் போல அனைத்து விதமான பலன்களையும் ஒரு நாளை பெறுவது அந்த மகாமக குளத்திலே நீராடுவது என்று சொல்வது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்று. இந்த நாளில் நமக்கு செவ்வாய் தோஷ பாதிப்பு நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு கேட்டு ஒரு அன்பருடைய வேண்டுகோள். அதனுடைய தேடுதலாக அனுமந்தபுரம் வீரபத்திரர் கோயில் என்ற இடத்திலே செவ்வாய் தோஷ பாதிப்பு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்களிலே ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம். கோச்சாரப்படி இன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகள்: கும்ப லக்னத்திலே சனி சூரியன், மிதுன லக்னத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே குரு, மீனத்திலே ராகு புதன் சுக்கிரன், கன்னியிலே கேது, இப்படி அமைந்திருக்கிறது. மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சிம்ம ராசிக்குள்ளரே சந்திரனின் பயணம். இப்படிப்பட்ட நாளானது சதுர்த்ததி திதி என்று திதியிலே வைத்திருக்கிறார்கள். இந்த சதுர்த்ததி திதியை பொறுத்த வரைக்கும் திரையோதசி திதி, சதுர்த்ததி திதி அப்படிங்கிறது வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியது இந்த திரையோதசி திதி. அதனால் மங்கள காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் உண்டு. முக்கியமாக சிவ வழிபாடு மிக முக்கியமானது. வெளிநாட்டு பயணங்கள் போவதெல்லாம் இன்றைக்கு செய்யலாம் என்று இருக்கிறது. இன்றைய நாளிலே திதி சூன்யமானது ரிஷப கும்ப ராசிகளுக்கு திதி சூன்யம். கொஞ்சம் கவனமாக சிவ வழிபாட்டோன்னு நடத்த வேண்டும். வார பலன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி புதன்கிழமைனா புதனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகிறது. அதனால் புதனுடைய பச்சை காய்கறிகள், பச்சை விஷயங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், விளையாட்டு சாமான்கள் வாங்கிறது, இப்படிலாம் இன்றைக்கி பண்ணலாம். இன்றைக்கி செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அரிசி வாங்கிறது, மருந்து வாங்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். அதெல்லாம் முடிந்த வரைக்கும் தவிர்த்து விடுறது நல்லது. இன்றைய நட்சத்திர பலன்கள்னால் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கும், மக நட்சத்திரம் இருக்கும், பூர நட்சத்திரம், 3 நட்சத்திரம் இன்றைக்கி கூட்டாக இருக்கும். ஆயுள் நட்சத்திரம் நார்மலாக நவகிரக சாந்தி பண்ணுறதுக்கு, ஆயுதங்கள் ஏந்துவதற்கு, வாகனம் பயணம் பண்ணுவதற்கு இப்படிலாம் யூஸ் ஆகும். மக நட்சத்திரம்னால் பயிர் தொழில் செய்யறதுனா தான் அதில் பண்ணலாம். புதுசாக வீட்டில் விதை விதைக்கிறேன், இல்லை நான் எதில் நிலத்தில் விதை வைக்கிறேன்னா இன்றைக்கி வைக்கலாம். வாஸ்து செய்கிறது இன்றைக்கி நல்லது. மாங்கல்யம் செய்ய பொண்ணு கொடுக்குறதுலாம் நல்லது இன்றைக்கி. பூர நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரமும் இன்றைக்கி வரும். அதில் ஃபோட்டோ, அந்த மாதிரி சித்திரம் எழுதுறது, ஃபோட்டோ பண்ணுறது, மாடு வாங்கிறது, இல்லை வீடு வாகனங்கள் வாங்கிறது, இப்படி எந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். கரணத்தை பொறுத்தவரை தைத்துளை கரணம், கரசை கரணம், வணிஜை கரணம், 3 கரணங்கள் இன்றைக்கி மாற்றி மாறி வரும். காலை 9 மணி 12 வரைக்கும் தைத்துளை கரணம்,
மாலை 9:51 வரைக்கும் கரசைகரணம், பிறகு வணிஜீகரணம் அப்படின்னு இருக்குது. இந்த தைதுலீகரணம்னாலே யார் மேலாம் கேஸ் போடுறது, சண்டை போடுறது, இல்லை பிரயாணம், அந்த சண்டைக்கான பிரயாணங்கள் போகிறது, கேஸ் போடுறதுக்காக வெளியூர் போயிட்டு வரேன்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, இல்லை சமாதானம் செய்யறதுக்கு பண்ணுறது, வியாபாரத்தை தொடங்குறது, இதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். ரங்கநாத பெருமாளை வணங்கி செய்யும்போது அத்தனை காரியங்களும் இந்த நாளிலே நல்ல நாள் இருக்கும். கரசீகரணம்லாம் விதை விதைக்கிறது அப்படிங்கிறது, பயிர் பண்ணுறது அப்படிங்கிறது, திருமணம் ஆயிரங்கால் பயிர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறது, இன்றைக்கி விநாயக பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த நாளில் செய்யலாம். மினரல்ஸ் போன்ற மெட்டீரியல் எல்லாம் வாங்கிறதுக்கு போகணும், அதை பற்றி விற்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். ஏன்னா வணிஜீகரணம் அப்படிங்கிறது கரணம் இருக்கிறதுனால சிவலிங்க வழிபாடு, நந்தீஸ்வர வழிபாடு, மலர் மாலையில் கொண்டு போய் கொடுத்து சுவாமி வழிபடுவது, நல்லெண்ணெய் கொடுத்து வழிபடுவது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக பரிகாரமாக பார்ப்போம். இன்றைக்கு யோக பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர்ம யோகம், திருதி யோகம், 2 யோகம் கலந்துருக்கு. சுகர்ம யோகங்களை நார்மலாக இந்த சித்திரம் வரைதல், நார்மலாக இந்த கலிக்காலத்தில் பார்த்திங்கன்னா சித்திரம் வரைதல் எல்லாம் இல்லை, அதுக்கு பதிலாக ஃபோட்டோ எடுத்துக்கிறது, செல்ஃபி எடுத்துக்கிறதுலாம் சொல்லுவோம். அப்படி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். வீடு கட்டுறது இன்றைக்கி நல்லது, விவாகம் பண்ணுறது, பூமி சம்மந்தப்பட்ட என்ன காரியங்களும் அத்தனையெல்லாம் செய்யலாம். இன்றைக்கி வாங்கிறது, விற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம். திருதி அப்படிங்கிற யோகத்தின் பிரகாரம் பார்க்கும்போது கோவில், ஆலயம் போன்ற விஷயங்கள் கட்டுறதுக்கு, அதுக்கான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு, எதாவது டொனேட் பண்ணுறதுக்கெலாம் இன்றைக்கி படினா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வண்டி வாங்கியிருக்கேன் சார், இன்றைக்கி வாகனம்லாம் ஏறி பார்க்கலாமான்னா இன்றைக்கி போய்ட்டு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டே இன்றைக்கி. அதனால் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்து பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல விதமான சுபிட்ச பலன்களை இன்றைக்கு கொடுக்கும். தொடர்ந்து நாம் இப்போ பார்க்கக்கூடியது இந்த வாரத்தின், இந்த நாளினுடைய ராசி பலன்களை பார்ப்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. தமக்கென தனி கொள்கையோடு இருக்காத ஆட்கள் நீங்கள். உங்களுக்குன்னு ஒரு ரூலே கிடையாது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்க போகுது. வீண் செலவு எதுவும் இருக்காது. உறவுக்காரங்களோட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வீண் மன வருத்தங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். குடும்பம் தொடர்பான எந்த முடிவும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகு செய்யுங்க. சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் இப்போது கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. பிஸ்னஸ் பீப்புளுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே சிரமங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். இன்றைய நாளிலே 6, 9 என்ற எண்ணும், இன்றைக்கு மக நட்சத்திரம், மாசி மாதம் அப்படிங்கும்போது முருகப்பெருமானை மனதார வழிபட வாழ்விலே பலவிதமான முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் ராசிநாதனே முருகப்பெருமான் தான். அதனால் அவரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அபிவிரதமான ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஸ்திதியும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. எதுக்கும் அஞ்ச மாட்டீங்க, எல்லாத்துக்கும் சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. அப்படி உங்களுடைய பரிமாணம் உண்டு. இன்றைய நாளில் பணம் அப்படின்னா பண வசதி போதுமானவர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு மட்டும் இருக்கும். அதன் காரணமாக கொஞ்சம் மருத்துவ செலவெல்லாம் உண்டு. குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிலை, வழக்குகள் அப்போட கேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான நிலை. உங்கள் சிப்ளிங்ஸ் சொல்லக்கூடிய சகோதர வழியிலே அனுகூலம் இல்லாத நிலை, இதுதான் இன்றைக்கி ஒரு பொதுவான பலனாக பார்க்க முடிகிறது. ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ஈவன் உங்களுக்கு ரெக்கமெண்டட் ஃபார் இன்க்ரிமெண்ட் போல் விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் கோவொர்க்கர்ஸ் உங்களை நல்லா ஹானர் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ண, அது ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கௌரவம், மரியாதை அதெல்லாம் உண்டு. உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், கைடெல்லாம் கேட்டு உங்களை சப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. வியாபாரத்தில்
லாபம் அப்படின்னு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பிஸ்னஸ் பீப்புளுக்கு உண்டு. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுக்கறது வாங்கிறது ரெண்டுமே அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் ஹவுஸ் மேக்கர், ஹோம் மேக்கர் சொல்லக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி தரக்கூடிய நாள் இன்றைக்கு. ஆஃபீஸ் கோயர் கேர்ள்ஸ் அவங்க கொஞ்சம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைய நாள் 5, 9 என்ற எண்ணும் தன்னை அத்தனை விதமான தோற்றங்களுக்கு மாற்றிக்கொள்ளும் சக்தி படைத்தவனான ஆஞ்சநேயர், அஷ்டசித்தியும் கொண்டவர், அவருடைய வழிபாடும் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை பயக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. சிறந்த பக்தி, நல்ல குணம், அதனால் வரக்கூடிய திறன், இப்படி 3 ஒன்றே அமைந்தவர் நீங்கள். பொறுமை அப்படின்றது மனசில் வச்சுட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு பொறுமையோடு இருந்தால் போதும். இன்றைய நாளின் பிற்பகுதியிலே உங்களுக்கு பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள், உறவினர்கள் உங்கள்கிட்ட வந்து அன்பு பாராட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டு. அலுவலகத்திலே வழக்கமான நிலை காணப்படுவதனாலும் சலுகைகள் எதுவும் இல்லாததுனாலும் கொஞ்சம் ஏமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கோஸ்ட் ஆஃப் கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பிஸ்னஸில் இருக்கக்கூடிய விற்பனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் கொஞ்சம் குறைச்சலாக தான் கிடைக்கும். இன்றைக்கி கடன் கொடுப்போம் வேணாம், கடன் வாங்கவும் வேணான்னு மைண்டில் வச்சிட்டிங்கன்னா போதும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு அதிகரிக்கிறதுனால மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்திலே மற்றவருடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாள் 2, 3 என்ற எண்ணம் அப்படியே பத்மநிதி, சங்கநிதின்னு எத்தனை நிதியும் ஒன்றாய் வைத்து கொண்டு இருப்பவரான தெய்வம் வெங்கடேச பெருமாள் திருமலையான். அவரை மனத்திலே நினைத்து வழிபட உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான சுபிட்சங்களையும் கொடுப்பார். ஏன்னா உங்கள் ராசிநாதனே புதன், அவருடைய தெய்வமான விஷ்ணு, கொடுப்பதற்கு அவரேன்று இல்லை. அதனால் அவரும் நல்ல விஷயமாக உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையிலே சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்க செய்யட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படிங்கிற நல்ல ஒரு நோக்கத்தை கொண்டவர் நீங்கள். உங்களுக்கு வருமானம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கட்டுக்கோப்பில் வைத்திருப்பவர்கள் நீங்கள். வருமானம் செலவு ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார் அந்யோன்யம் ஜாஸ்தி உண்டு. எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்றைக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. பொறுப்புகள் நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். அதனாலே சோர்வு, அசதியும் உண்டாகும். நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப மனசுக்கு ஆரோக்கியமாக, உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய நாள் இன்று. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், கோஸ்ட் ஆஃப்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க்கில் அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி பெருசாக தலுகை, இன்க்ரிமெண்ட் அது மாதிரிலாம் இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையோடு இருக்கக்கூடிய ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் டுடே. பிஸ்னஸில் லாபம் கிடைக்காது, ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கும். பொறுமையை விடாமல் காத்திருந்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் லாபத்தை கொடுப்பதாக அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களான உங்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதனாலே சந்தோஷத்தை கொடுப்பீர்கள், மன நிம்மதியோடு இருப்பீர்கள். அலுவலகத்தில் செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளிலே எச்சரிக்கையாக இருப்பது, கொஞ்சம் கோஸ்ட் ஆஃப் கிட்ட பக்குவமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. 1, 6 என்ற எண் துர்க்கை வழிபாடு, இது ரெண்டும் முக்கியமான வழிபாடாக இன்று பயன்படுத்தும் போது உங்களுக்கு வாழ்வில் பல நன்மைகள் உண்டாக இந்த எண்ணும் இந்த வழிபாடும் வழிவகுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. பணத்தை விட
அறிவுக்கு தான் முக்கியமான பங்கு அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் நீங்கள். ஏன்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், ராதர் மணி மேனேஜ்மெண்ட். அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி பண வரவு திருப்திகரமாக இருக்குன்னு சந்தோஷமாகிடுவீங்க. தேவையற்ற செலவு எதுவும் இல்லை, அதுவும் ரொம்ப பெரிய நிம்மதி உங்களுக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். நீங்கள் போட்டிருக்கிற கேஸ் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வந்து தரும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டு. உடல் நலனிலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினால் உடனுக்குடன் சரியாகிவிட சூழ்நிலையும் உண்டு. உறவினர்களால் வருகையால் மகிழ்ச்சியும் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை காணப்படுவதனாலும் வேறு வேலை அல்லது வேறு இடத்துக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதும் சாதகமாக முடியும். இன்றைய நாளில் பிஸ்னஸ் ரிலேட்டடுக்கு வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். லாபம் எதிர்பார்த்தது குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் மனசில் கொஞ்சம் சஞ்சலம் இருக்க தானே செய்யும். அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த சஞ்சலத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களிலே என்னோடய பிஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் கொஞ்சம் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுதான் இன்றைக்கி முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கு முடிந்தவரை கடன் வாங்குது, கடன் கொடுப்பது, இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள், ஹோம் மேக்கர்ஸ், அவங்களுக்கு இன்றைக்கி மனது நிம்மதி தரும் நாளாக அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வசதிகளை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கான ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு, சம்பளம் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்ட எண் 47. வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள். இவரை வழிபட சகல சம்பத்துக்களும் உங்களை வந்து சேரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இல்லை சோஷியல் ரிலேட்டடாக நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஆசாமி. நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான பண வரவை கொண்டு வரக்கூடிய ஆசாமியாக இருப்பீர்கள். அதனால் இன்றைக்கி பண வரவு வரும். தேவையற்ற செலவும் அதனால் கூட வந்துடும். கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார கொஞ்சம் அந்யோன்யம் இருக்கும். உடல் நலம் சீராகும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். உறவினர் வருகையினாலே வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். ரொம்ப நாளாக நீங்கள் தொடர்பில் இல்லாமல் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு பழையகால நட்புகளையெல்லாம் நீங்கள் பார்த்து மகிழ போகிற நாள் இன்று. அலுவலகத்தில் உங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டட் ரொட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வேணும். நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்திருந்த சலுகைகள் இப்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்திங்கன்னா போதும். சில இடமாற்றங்கள்லாம் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான உத்தரவு வரத்துக்கு வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது. ஆனாலும் வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, அபிவிருத்தி பண்ணதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்தீங்கன்னா லாபம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமம் உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதுவும் பெருசாக இல்லை. அதிர்ஷ்ட எண் 46. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. இவரை வழிபட வாழ்விலே உங்களுக்கு சங்கடங்கள் போகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. உங்களை பார்த்தாலே ஒரு மேக்னெட் மாதிரி அப்படியே எல்லாரையும் கவர்ந்து எழுதக்கூடிய ஒரு தோற்றம் கொண்டவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட நீங்கள் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் காரணமாகவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனாலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. ஃபேமிலி மேட்டர், பிள்ளைகளாலே செலவு அதிகரிக்கும். சிறிய அளவிலே உடல்நலம் பாதிக்கப்படும். ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு அலுவலகத்திலே கொஞ்சம் ஓவர் பேர்டன் சொல்லுவோம், பணி சுமை அதிகரிக்கும். கோவொர்க்கர்ஸ், அவங்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டு. கோஸ்ட் ஆஃப் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு லாபம் குறையாது, ப்ராஃபிட் இருக்கும். இன்றைக்கு
கடையை விரிவுபடுத்துகிறேன் இல்லை மாற்றுறேன், இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி அவ்வளோ சாதகமான நாளாக இல்லை. உங்களுக்கு பொறுமை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கும், அதனால் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்பு, அவங்க வேலை இவங்க செய்கிறது என்று சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு டெபியூட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான சலுகைகளும் கொடுப்பார்கள், அதையும் வச்சுக்கணும். அதனால் 5, 7 என்ற எண்ணும் வழிபடும் தெய்வமாக சிவபெருமானை மனதில் நிறைப்பதும் நல்லதொரு ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்திகரமான பொருளாதார நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. தர்மத்தின் வழிதான் சம்பாதிக்க வேண்டும், நேர் வழிதான் கரெக்டான வழி, இப்படி நிறைய ரூல்ஸ் வச்சுருக்கிற ஆட்கள் நீங்கள். அப்படியே அந்த ரூல் பிரகாரம் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு அமைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிற நீங்கள், பண வரவும் அதற்கேற்ற செலவும் சமமாக இருப்பதை வைத்து சமாளித்து கொண்டு செல்கிறீர்கள். இன்றைய நாளும் அதே சமாளிப்பு தான் தொடர்கிறது. சகோதரர்கள் ஆதாயத்துடன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. யாருன்னா மேரேஜ் ரிலேட்டட் அலையன்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா பொறுமையோடு ஹேண்டில் பண்ணிங்கன்னா அமைஞ்சிரும். இருக்கிற வீட்டை மாற்ற முயற்சி, புதுசாக வீடு கட்டுறேன், அதெல்லாம் இப்போ வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளால் பெருமை உண்டாகக்கூடிய டே இன்றைக்கி. வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும், அதனால் கொஞ்சம் உற்சாகமான டே இன்றைக்கி. புதிய வேலைக்கு அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பிஸ்னஸில் நல்ல முதலீடுகள்லாம் இப்போ செய்யலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது ரெண்டுமே வேண்டாம். குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் ஹவுஸ் மேக்கர், ஹோம் மேக்கர்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதிகரமான நாளாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் செலுத்தினாலே லாபம் கிடைக்கும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கு 5, 7 என்ற எண்ணும் மனதாலே நரசிம்ம பெருமாளை வணங்குவதும் ரொம்ப நல்ல வாழ்க்கையை வளத்தையும் சுபிட்சத்தையும் கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. மற்றவரின் எண்ணத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கையை நடத்தி கொள்பவர் நீங்கள். அவங்களுக்கு வலிக்கூடாது, இவனுக்கு வலிக்கூடாது, ரொம்ப பர்டிகுலர் அபவுட் அதர்ஸ் ஃபீலிங். அப்படிப்பட்ட உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்குன்னா குறைவில்லாமல் வரும். அதனால் இன்றைக்குடைய பலனாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் சீராகும். குடும்பம் தொடர்பான முடிவுகள் பல முறை யோசித்த பின் எடுப்பதனாலே பாதிப்பு இல்லாமல் போகும். ரிலேஷன்ஸ் கூட இருந்த கருத்து வேறுபாடு, மன நிம்மதி குறைபாடு இதெல்லாம் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய ஒய்ஃப், ஹஸ்பண்ட் இவங்களை 2 பேரும் அனுசரித்து செல்வது நல்லது. பயணங்கள் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப உசிதம். ஏன்னா உங்களுடைய 2வது பாதி இன்னும் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனாலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் சில சிக்கல்களை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். அலுவலகத்திலையும் பணி சுமை அதிகரிக்கும், அதனால் நேரங்காலாமல் உழைக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை செய்வதனாலே ஸ்டாஃபுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. வியாபாரத்திலே லாபம் மந்தமாகத்தான் இருக்கும், அதனால் மனசில் கொஞ்சம் குழப்பம் உண்டு. இன்றைக்கி புதுசாக முடிவுகளில் எதுவும் எதுக்கணும்னா நேரம் அவ்வளோ நல்லா இல்லை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் போதிய அளவு பணம் கிடைக்கணும், கொஞ்சம் சிரமம் இல்லாத டேன்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கி ஆஃபீஸ் கோயர்ஸ் இன்றைக்கி வழக்கமான நிலை நீடிக்கும். 4, 7 என்ற எண்ணும் அம்பிகையை வழிபடுவதும் இன்றைக்கு உகந்ததாக அமையும். அதன் மூலியமாக பலவிதமான நன்மைகளும் பலங்களும் பெறலாம். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் மகர ராசி அன்பர்களே. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சால் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. அதான் சக்ஸஸ் உங்களுக்கு. இன்றைய நாளிலே பண வரவுன்னு பார்த்தீங்கன்னா அது குறைவில்லாத நாள். பிள்ளைகள் மூலம் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. உங்கள் வீட்டில் யாருக்குன்னா மேரேஜ்க்கு வர அலையன்ஸ் தேடுறதா இருந்தால் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லது அமையும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஃப்ரிக்ஷன், கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். அதை உடனே சால்வ் பண்ணுறது நல்லது. உங்கள் குழந்தைகளுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி வந்து சேரும். ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பணி நெருக்கடி கொஞ்சம் குறையும். இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால மனசில் உற்சாகம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்றைக்கி சாதகமான பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். சில கடையை வேறு இடத்துக்கு மாறணும், இல்லை இடத்துக்கு புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி முயற்சியில் ஈடுபடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள்னே சொல்லலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவனும் இணக்கமாக சூழ்நிலை அமைத்து கொண்டால் போதும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படுகிறது. 1-4 என்ற எண்ணம் மனதிலே சிவபெருமானை வழிபடுவதும் வாழ்விலே முன்னேற்றத்தை உண்டாக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிப்பீங்க. அதுக்கான ஒரு விஷயங்களெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்கான மூமெண்ட்டை கொடுத்துருவீங்க. இன்றைய நாளில் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகிறது. பிள்ளைகள் மூலியமாக திருமண விஷயங்கள், அது மூலம் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்கும். கேஸ் ரிலேட்டடான வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உண்டு. மற்றவர்கள் உங்களுக்கு கடன் கொடுத்திருந்தால் அந்த கடனை நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் இது. நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்திருந்தால் அந்த திருப்பி கடன் வர வேண்டிய நேரம் இது. அதனால் இது ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா நடக்கும். இன்றைய நாளின் பிற்பகுதியிலே கொஞ்சம் தாயாரின் உடல்நிலை கவனத்தை செலுத்துங்கள். அவங்களை கவனிச்சிக்கிறது நல்லது. ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் உங்களுடைய ரைட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் யூ ஹாவ் அ பெட்டர் சே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு அது இருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இன்க்ரிமெண்ட்டு இல்லை எனக்கு ஏன் போஸ்ட் தரல அப்படின்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி கேளுங்க. நல்லாயிருக்கு, அனுகூலமான நாள், கேட்டு பார்க்கலாம், தப்பு இல்லை. சிலருக்கு இடமாற்றங்கள்லாம் வேணும்னு கேட்குற நாள் இன்றைக்கி நாள். அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள், அதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பிஸ்னஸில் ரிலேட்டடான வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் கிடைச்சி சார் இன்றைக்கி சொல்லலாம், சந்தோஷமாக சொல்லிடலாம். இன்றைக்கி நீங்கள் கடை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, விரிவுபடுத்துறதுன்னு சொல்லுவோம், அது இடத்த மாற்றுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் ஈடுபடுங்க, நல்லதாக நடக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள்னு சொல்லலாம். இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதனாலே சந்தோஷம் கிடைக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 2, 5. இன்றைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் குபேரலட்சுமி. இவளை வழிபட உங்கள் வாழ்விலே அனைத்து விதமான சுபிட்சங்களும் நடக்கும். இன்றைக்கி மாசி மகம் வேறு, அதனால் புதன்கிழமை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கி லக்ஷ்மி தேவதையை வணங்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் அபிவிருத்தமாக கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. யாரையும் கண்மூடித்தனமாக நம்புறதுங்கிறது உங்கள் ரூலில் கிடையாது. எல்லோரும் எக்ஸாமின் பண்ணி கரெக்டாக இருக்காங்களா செக் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கு பண வசதி நல்லபடியாக இருக்கிறது. செலவும் கட்டுக்குள்ளே இருக்குது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் குழந்தைகள், பெண் பிள்ளை, பையன், இவங்களுடைய திருமண விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அதனுடைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் நிறைய அனுப்பிச்சி விட்டீங்க சார், மேட்ச் ஆகலைன்னு திரும்பி வந்துடும்னு ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் தள்ளி வச்சுறது நல்லது. இன்றைக்கி மேட்ச் மேக்கிங் போக வேண்டாம். இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதுக்குள்ளார ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. முடிந்த வரைக்கும் சிக்கலை தவிர்ப்பதற்கு
தனிந்து பணிந்து செல்வது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி போய்டுறது நல்லது. ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பர்டன் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உடல் அசதி, மனசோர்வு இதெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கோஸ்ட் ஆஃப் உங்களை ஒத்துழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. வியாபாரம்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் ரிலேட்டட் லாபம் எப்படி இருக்குன்னா எதிர்பார்த்தது அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால் விரிவுபடுத்தக்கூடிய கடை விரிவுபடுத்த எண்ணங்கள் பிளான்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி இனிஷியேட் பண்ணலாம். வீடை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹோம் மேக்கர் சொல்லக்கூடிய பெண்கள் பிரச்சனை எதுவும் ஏற்படாத நல்ல நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் சந்தோஷமான டேன்னே வச்சுக்கலாம். இன்றைய நாளிலே 4-5 என்ற எண்ணம் அதிர்ஷ்டம் தரும் தெய்வமாக வெங்கடேச பெருமாளை வழிபடுவதும் அனைத்து விதமான நன்மைகளையும் உங்களுக்கு பெற்றுத்தருவார். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.